கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையானவை, இந்த நாள் குடும்ப ஆசீர்வாத நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 5வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக என்ற ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம், எந்நாளும் எப்பொழுதும் சந்தோஷம் படுவார்கள் சொல்ல, சந்தோஷித்து கம்பீரித்து மகிழ்வார்கள். இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறாங்க, ஆண்டவரை நம்பும் பொழுது கர்த்தர் சந்தோஷத்தை கொடுப்பேன்னு சொல்லலை, எந்நாளும் சந்தோஷம். அந்த சந்தோஷம் எப்படி இருக்குமா, கம்பீரித்து மகிழும்படியான சந்தோஷமாய் நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே ஆசை, எல்லா நாளும் சந்தோஷமாக இருக்கணுமே. ஒன்று அறிந்து கொள்ளணும், சம்பாத்தியம் இருக்கலாம், சொத்துக்கள் இருக்கலாம், ஆசைகள் இருக்கலாம், நமக்கு சொந்தம் வந்தாலாம் இருக்கலாம். ஒரு காரியம் அறிந்து கொள்ளணும், சந்தோஷத்தை கொடுக்குற கர்த்தர் தான். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கன்னு சொன்னவரும் கர்த்தர் தான். அந்த சந்தோஷத்தை கொடுக்குற தேவனும் சமாதானத்தை கொடுக்குறவரும் கர்த்தர் தான். அதனால் இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிறாங்க, நான் உங்களுக்கு ஒரு நாள் 2 நாள்னு சொல்லலை, எந்நாளும் சந்தோஷத்தை கொடுப்பேன். அந்த சந்தோஷத்தினால நீங்கள் கம்பீரித்து மகிழுவீர்கள். இன்றைக்கி இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருவரும் இனி வரும் நாட்களில் சந்தோஷத்தோடு கூட கம்பீரித்து மகிழும்படியாய் கர்த்தர் இன்றைக்கி வழிகளை திறக்க போகிறாங்க. கர்த்தர் இன்றைக்கி கிரியை நடப்பிக்க போகிறாங்க. உங்களுடைய துக்கத்தை கர்த்தர் மாற்ற போகிறாங்க. உங்கள் வேதனையை கர்த்தர் மாற்ற போகிறாங்க. ஏதோ சந்தோஷம் இல்லவே இல்லை. நீங்கள் கம்பீரத்தோடு கூட ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. கர்த்தர் நன்மை செய்தார், கர்த்தர் ஆசீர்வதித்தார். என் தொழிலை நான் நினச்சதை விட கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. நான் எண்ணியதை விட என் குடும்பத்தில் கர்த்தர் மகிமையான காலையில் கர்த்தர் செய்திருக்கிறாங்க. நான் வேண்டி கொண்டதை விட கர்த்தர் என் கண்கள் ஆச்சரியப்படும்படியான காரியங்கள்லாம் கர்த்தர் செய்திருக்கிறாங்க. எவ்வளோ ஆண்டுகளாக ஜெபித்தேன், இந்த காலதாமத்தை கர்த்தர் மாற்றிட்டாங்க, தடையை மாற்றிட்டாங்க. இந்த மகிழும்படியாய் கர்த்தர் இந்த நாளில் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை பலப்படுத்தி உங்களை ஆற்றி தேற்றி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறாங்க. இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்ப நிமித்தமாக இந்த நாள் முதல் கர்த்தர் உங்கள் துக்கத்தை கர்த்தர் மாற்றுவாங்க, உங்கள் வேதனையை கர்த்தர் மாற்றுவாங்க. இதுவரை பெற்றிராத சந்தோஷம், அது கர்த்தர் கொடுக்குற சந்தோஷம். அப்போ தான் நீங்கள் சொல்லுவீங்க, எவ்வளோ சொத்துக்கள் இருந்துச்சு, அது இந்த சந்தோஷத்தை நான் பார்க்கலையே. எவ்வளோ கை நிறைய நான் சம்பாதித்தேன், இந்த சந்தோஷத்தை நான் பார்க்கலையே. எத்தனை இடங்கள் சுற்றுப்பயணம் போனேன், எத்தனை பேர் என் வீட்டில் வந்து சந்தோஷம் என்கிட்ட பேசி கொண்டு இருந்தாங்க. ஆனால் அவைகளுக்கெல்லாம் மத்தியிலும் கர்த்தர் கொடுக்குற சந்தோஷம் வித்தியாசமானது, கர்த்தர் கொடுக்குற சந்தோஷம் மேன்மையானது என்று நீங்கள் சொல்லும்படியாய் கர்த்தர் இந்த நாளில் சந்தோஷத்தை மாத்திரமல்ல, கம்பீரித்து மகிழும்படியாய் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார். அதுக்கு கர்த்தர் ஒரு காரியம் அதே வார்த்தையில் சொல்லுகிறாங்க. யாருக்கு அந்த சந்தோஷம், யார் கம்பீரித்து மகிழ்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறாங்கன்னா, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு தான். யார் கர்த்தரை நம்புகிறாங்களோ கர்த்தர் தான் ஆசீர்வதிக்க முடியும், கர்த்தர் தான் அந்த நன்மையை கொடுக்க முடியும். யார் கர்த்தரை நம்புகிறோமோ அவர்களைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டோடைய வார்த்தை சொல், கர்த்தரை நம்புகிறவர்களோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். அப்போ இன்றைக்கும் ஆண்டோடைய சமூகத்தில் நம்பும் பொழுது, ஆண்டவரை நம்பும் பொழுது ஆண்டுடைய கண்களில் கிருபை கிடைக்கும். ஆண்டுடைய கண்களில் கிருபை கிடைத்தா தான் நமக்கு பாதுகாப்பு, நமக்கு சந்தோஷம், சமாதானம் எல்லாம் உண்டு. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாங்க, கர்த்தர் நம்புகிறவர்களே அவர் சந்தோஷிப்பாங்க. என்னாலும் சந்தோஷமாய் வைப்பது மாத்திரமில்லை, கம்பீரித்து மகிழ்வார்கள் என்று ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது. இன்னைக்கு உங்கள் துக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். வேதாமத்தில் நம்ம பார்க்கலாம், பெரும்பாடு 12 வருஷமாய் உதரப்போக்கின் நிமித்தமாய் வேதனைப்பட்ட அருமையான ஒரு சகோதரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஓராண்டு 2 ஆண்டு அல்ல, 12 ஆண்டுகள் அந்த சகோதரி உதரப்போக்கின் நிமித்தமாய் வேதனைப்பட்டாங்க. அந்த வேதனை நீங்கும்படியாய், இந்த உதரப்போக்கு நின்று போகும்படியாய் அந்த சகோதரி பாருங்க,
பல வைத்தியர்களை போய் பார்த்தாங்கன்னு ஆண்டோடைய வார்த்தை சொல்லு. 1 2 இல்லை, யார் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ சுகமானா போதும், தான் பலனடைஞ்சா போதும், இந்த உதரப்போக்கு நின்று போனால் போதும், இந்த வியாதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டா போதும் என்று சொல்லி அவங்க பல வைத்தியர்களை போய் பார்த்தாங்க. பல வைத்தியர்களை பார்த்த நிமித்தமாக அவங்க வைத்திருந்த பணமும் செலவழிந்து போயிட்டுன்னு போடப்பட்டிருக்கு. அவங்க வைத்திருந்த பணத்தெல்லாம் செலவழித்து எப்படியா சுகம் வச்சா போதும், எப்படியா இந்த வியாதியிலேருந்து விடுதலை பெற்றுக்கொண்டா போதும், இந்த வியாதி தன்னை விட்டு நீங்கினா போதும், ஒரு குணம் அடைஞ்சிட்டா போதுமே, இந்த உதிரப்பகுந்த விடுதலை பெற்றுக்கொண்டா போதுமேன்னு சொல்லி பல வைத்தியர், இந்த டாக்டர்கிட்ட போமா, இந்த வைத்தியர்கிட்ட போமா, இந்த மருத்துவர்கிட்ட போமான்னு சொல்லி ஒவ்வொரு வைத்தியராய் போய் போய் செலவழிந்து அவங்கள்ட்ட இருந்த பணமும் செலவழிஞ்சிருச்சு. பாருங்க, அந்த சகோதரி அங்கே இயேசு வருகிறார் என்பதை அறிந்த உடனே அங்கே போகிறாங்க. இயேசுவை சுற்றிலும் திரள் கூட்டம் ஜனங்கள் நிற்கிறாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த கூட்டத்தில் அவருக்கு முன்னாடி போய் ஜெபிக்க முடியாது, ஆண்டவருடைய வஸ்திரத்தை நுனிய தொட்டா போதும், ஏன்னா அவர் வல்லமுள்ள தேவன், அவருடைய வல்லமை எனக்குள்ள கடந்து வந்துட்டா போதும், அவருடைய வல்லமையினால் சோமாஜை கர்த்தரை நம்பினாங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு போனாங்க, கர்த்தரை சமூகத்தை நாடுனாங்க. கர்த்தருக்கு முன்பாக போய் நிற்க முடியல திரளான கூட்டம். ஆண்டோடைய வஸ்திரத்தை நுனிய தொட்டா கூட நான் சோமாகிடுவேனே, ஏன்னா வல்லமுள்ள தேவன், அவருடைய வல்லமையினால் அந்த சுகம் அடைய முடியும். கர்த்தருடைய வல்லமையினால அநேக வைத்தியரால் கைவிடப்பட்ட நான் சுகமடைய முடியும். அந்த விசுவாசத்தோடு அந்த நம்பிக்கையோடு கர்த்தர் பேரில் நம்பினவர்களாய் ஆண்டோடைய வல்லமையை நம்பி புறப்பட்டு போகிறாங்க. அந்த திரளான கூட்டத்தில் ஆண்டோடைய வஸ்திரத்தை நுனியே தொடுகிறாங்க. அருமையானே, ஆண்டவர் உடனே சொல்லுகிறாங்க, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்றதை அறிந்த என்னை தொட்டது யார் என்று கர்த்தர் கேட்குறாங்க. ஆண்டுடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. உடனே அந்த சகோதரி நடுங்கி போய் ஆண்டவருக்கு முன்பாக வந்து நடந்ததெல்லாம் சொன்னாள் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறாங்க, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு, நீ சமாதானத்தோட போ. ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்க. அவங்க போனது உதரப்போக்கு நின்று போனோம். ஆண்டவர் உன் வேதனையை கர்த்தர் மாற்றினாங்க, வியாதியை மாற்றினாங்க, சமாதானம் சந்தோஷத்தையே கொடுத்துட்டாங்க. என்னாலும் சமாதானமாக இருக்கும். அந்த வியாதி இனி அந்த வியாதிக்கு அடையாளமே இல்லாதபடி முழுமையாய் சுகத்தையும் பலத்தையும் விடுதலை கொடுத்தது மாத்திரமல்ல, வாழ்த்துறாங்க, நீ சமாதானமாய் சந்தோஷமாய் மகிழ்ந்துரு. உலகத்தில் என்ன வேணும், கர்த்தருக்கு சமாதானத்துக்கு ஈடாதும் ஒன்றுமே கிடையாது. கர்த்தரே வாழ்த்துறாங்க, நீ சமாதானமாக போ, நான் என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்குறேன். கர்த்தர் கொடுக்குற சமாதானம் உலக கொடுக்குற பிரகாரமாக அல்ல. கர்த்தர் கொடுக்குற சமாதானத்தின் மீது யாரும் கை வைக்க முடியாது, அந்த சமாதானத்தை யாரும் பறித்து கொள்ள முடியாது. கர்த்தருடைய சமாதானத்துக்கு நிகரானது ஈடானது ஒன்றுமே இல்லை. அப்படி இந்த சகோதரியை கர்த்தர் வாழ்த்தி அனுப்புகிறார். வேதனையிலிருந்து விடுதலை, வியாதிலிருந்து சுகம், ஒரு சமாதானத்தையும் கொடுத்து கர்த்தர் அந்த சகோதரியை வாழ்த்தி அனுப்புகிறார். ஏன் தெரியுமா, அந்த சகோதரி ஆண்டவரை நம்பினாங்க. இந்த திரள் கூட்டத்தில் ஆண்டவர்கிட்ட போயிட்டா போதுமே, அந்த வசத்தை தொட்டா கூட அந்த வல்லமையை சுகமாக்குமேன்னு சொல்லி ஆண்டவரை நம்பினாங்க, கர்த்தருடைய வல்லமையை நம்பினாங்க. இன்னைக்கு அருமையானோட பலவீனத்துக்கு மேலே பலவீனத்தோடு கூட ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். மருத்துவர் கொடுத்த ரிப்போர்ட்டின் நிமித்தமாக பயந்து போன நிலைமையில கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். இல்லை, பெரும்பாலும் சகோதரி போல மருத்துவர்கள் எவ்வளவோ கொடுத்துட்டேம்மா, என்னால் முடிந்த மருந்து ஊசி எல்லாம் போட்டாச்சு, இனிமே உங்களுக்கு எப்படித்தான் நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கவே தெரியலை, அப்படி கூட மருத்துவர் சொல்லி இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமையில கூட இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, வேதனை, சரீரத்தில் வேதனை, வலி, அதோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். இந்த வேளையிலும் பெரும்பாலுள்ள சகோதரி ஆண்டவரை தான் நம்பினாங்க. ஆண்டவரால் முடியும், அப்படி வல்லமை கடந்து வந்துட்டா போதுமே, அந்த நம்பிக்கை. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவார் ஒரு காரியம், கர்த்தரை நம்பும் பொழுது, ஆண்டோடைய சமூகத்தை நம்பிக்கையோடு ஆண்டு உங்கள் வல்லமையை நம்புகிறேன், மருத்துவரால் கைவிடப்பட்டுட்டே எத்தனையோ வருடங்களாக எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த வியாதி மாறலை ஆண்டவரே, இப்போ நான் உங்களை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரே உங்கள் வல்லமையினால் எனக்கு சுகப்படுத்துங்க. இல்லை என்ன வேதனையாக, பிள்ளைகளை குறித்து வேதனையாக இருக்கலாம், குடும்பத்தின் காரியங்கள் குறித்த வேதனையாக இருக்கலாம், கடன் பிரச்சனை குறித்த வேதனையாக இருக்கலாம், என்ன வேதனையோ
இன்னைக்கு ஆண்டவருடைய சமத்தை ஆண்டவர் இந்த வேதனையை மாற்ற, இந்த துக்கத்தை மாற்ற, இந்த மன அழுத்தத்தை மாற்ற உங்களை தவிர வேறு வழியே இல்லை ஆண்டவரே. துக்கங்கள் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, அந்த சந்தோஷம் எனக்கு வேணாம் ஆண்டவரே. என்னாலும் சந்தோஷமாய் மகிழ்ந்திருக்கும்படியாய், மகிழ்ந்து கம்பீரிக்கும்படியா நான் உண்மை நம்புகிறேன். இந்த ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லிடுங்க. உங்களை நான் நம்புகிறேன் ஆண்டவரே, உங்களை நான் நம்புகிறேன். இந்த காரியத்தில் இந்த வேதனையை மாற்ற உங்களால் முடியும். என் பிள்ளையை ஆசீர்வதித்து பிள்ளையுடைய வாழ்க்கையில் காணப்படும் திருமண தடைகள், உத்தியோக தடைகளாம் கர்த்தாவே நீங்கள் மாற்றி ஆண்டவரே, என் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வாதமாக சாட்சியாக வைக்க முடியும். உங்களால் தான் முடியும். நான் முழுமையாக உங்களை மாத்திரம் நம்புகிறேன். உங்களால் முடியும், உங்கள் வல்லமை உண்டு நம்புகிறேன். அந்த வார்த்தையை சொல்லுங்கள் ஆண்டவர். உங்கள் வல்லமை உண்டு. இந்த தடையை மாற்ற கர்த்தர் உங்களுக்கு மாத்திரம்தான் வல்லமை உண்டு. என் பிள்ளையுடைய திருமண காரியத்தை நடத்த கர்த்தர் உங்களுக்கு வல்லமை உண்டு. உத்தியோகத்தின் வழியில் திறக்க உங்களுக்கு வல்லமை உண்டு. என் குடும்பத்தை ரட்சிக்க உங்களுக்கு வல்லமை உண்டு. இன்றைக்கி குடும்பம் ரட்சிக்கப்படாத நிமித்தமாய் எவ்வளவு வேதனை, எவ்வளவு கஷ்டத்தோடு, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு குடும்பத்தில் சாட்சி குறைவான காரியங்கள் எங்களுக்கு மத்தியில் ஆண்டவரே, உண்மை மாத்திரம்தான் நான் நம்புகிறேன். உண்மை நம்பி இருக்கிறேன். ஆண்டுடைய சமூகத்தில் உங்கள் வல்லமையை நான் நம்புகிறேன். உங்கள் வல்லமையினால, உங்கள் கிருபையினால என் குடும்பம் ரட்சிக்கப்பட முடியும். உங்கள் வல்லமையில் அந்த வியாதி மாறும். என் பிள்ளைகள வாழ்க்கையில் காண்ப தடைகள் மாறும். உங்களை நம்புகிறேன்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் நம்பி உள்ளான ஆத்மா தேவனை உண்மையே நோக்கி நான் பார்க்கிறேன், உங்களை மாத்திரம் தான் நம்பி இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டோட பாதத்தில் காத்திருக்கும் பொழுது பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு வேதனையை மாற்றினாங்க, வியாதியை மாற்றினாங்க. சமாதானத்தை கொடுத்த கர்த்தர் இன்னைக்கும் பட்சபாதம் உள்ள தேவன் அல்லவே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மள கிருபை சூழ்ந்து கொண்டு வார்த்தையின்படி கர்த்தர் கிருபை மிகுந்த தேவனை நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய கிருபை மாறாதது. நித்திய கிருபையிட இறங்குவேன்னு சொன்ன கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய், கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைக்கும்படியாய் ஒரு வார்த்தை, ஆண்டவரே இந்த நிலைமையில உங்களை மாத்திரம்தான் நம்பி இருக்கிறேன், உங்களுக்கு வல்லமை உண்டு சொல்லுங்க. உங்களுக்கு மாத்திரம்தான் அந்த வல்லமை உண்டு. என்னை என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்கு உங்களுக்கு வல்லமை உண்டு ஆண்டவரே, நான் நம்புகிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்வான். மருத்துவராக கைவிடப்பட்டு இருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தை ஆண்டவரே உமக்கு வல்லமை உண்டு என்று நான் நம்புகிறேன் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லும் பொழுது அந்த நம்பிக்கையை கர்த்தர் கனப்படுத்துவாங்க. நம்பும் பொழுது கர்த்தருடைய கிருபை கடந்து வரும். பாருங்க, ஊழியத்தின் பாதையிலும் நான் வாரத்தில் ஒரு முறையாவது கிராம ஊழியங்களுக்கு செல்வேன். எனக்கு அது ரொம்ப விருப்பமும் உண்டு. அப்படி நான் போகிற நாட்களில் பாருங்க, ஒரு தாயார் என்கிட்ட வந்தாங்க. எல்லாரும் கூட்டம் முடிந்த எல்லாரும் போன பிற்பாடு அந்த தாயார் கடைசியில் ஒரு ஆட்டோவை ஓரமாக நிப்பாட்டிட்டு மெதுவாக வந்தாங்க. வந்தப்ப சொன்னாங்க, அம்மா ஊர் ஜனங்களுக்கெல்லாம் தெரியவே கூடாது, என் வாலிப மகளை அந்த ஆட்டோவில் உட்கார வச்சுருக்கேன், அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு மன அழுத்தத்து நிமித்தமாக என் மக ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறாமா, என்ன செய்யனே தெரில. ஏன்னா ஊர் ஜனங்களுக்கு தெரிஞ்ச வாலிப பிள்ளை பாருங்கள், வெளியே இப்படி சொன்னால் நாளைக்கு அவருடைய வாழ்க்கையை யாரும் அவளை திருமணம் பண்ண மாட்டாங்க, அவருடைய வாழ்க்கையே பாதிக்கப்பட்டுரும். ஆகையினால நான் இன்றைக்கி எல்லோரும் கூட்டம் முடிந்த பிற்பாடு தான் அவளை ஆட்டோவில் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இந்த கூடாத்துக்கு அந்த பக்கம் ஆட்டோ மரத்தடியில் அந்த ஆட்டோவை நிப்பாட்டி என் இன்னொரு மகளையும் அவளுக்கு பக்கத்தில் ஆட்டோவில் துணைக்கி வச்சுருக்கிறேன். நான் இப்போ தனியாக கூப்பிட்டு வரலாமாம்மா, அவளை தனியாக ஒரு அறையில் வச்சு ஜெபிப்பீங்களான்னு கேட்டாங்க. நான் சரின்னு சொல்லி அந்த தாயாரை கூட்டிகிட்டு வாங்க பின்னாடி இருக்க ஒரு அறைக்கு கூப்பிட்டு வர சொன்னேன். அந்த தாயார் மகளும் கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த அழைத்து வந்த மகள் பாருங்கள், ஒன்றுமே இல்லை, ஒரு உணர்வே இல்லாத மக மாதிரி அவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தாங்க. உட்கார வச்சா உட்காரா, அவங்க தூக்கி விட்டா நிற்கிறா, பேசவும் மாட்டா, யாரும் ஏறட்டும் பார்க்க மாட்டேங்கிறா, கழுத்தை தொங்க போட்டே இருக்கிறா, அவள் பேரை சொல்லி கூப்பிட்டாலும் நிமிர்ந்து பார்க்க மாட்டேங்கிறா, காது கேட்காதவங்க மாதிரி உட்காந்துருந்தா, ஒரு தெளிவே இல்லை. அப்போ அந்த தாயார் சொல்கிறாங்க, இதை போல் எத்தனையோ மாதமாக இருக்கிறாமா, வெளியில் காட்டாமல் உள்ளேயே வீட்டுக்குள்ளே வச்சுருக்குறோம், மருத்துவரை போய் பார்த்துட்டேம்மா, மருத்துவர் இதுக்கு மேலே என்ன செய்யனே தெரியலன்ட்டாரு, இதுக்கு மேலே மருந்து கொடுக்கணும், கரண்ட்டு ட்ரீட்மெண்ட் கூட வச்சுட்டோம். அந்த தாயார் சொல்கிறாங்க, ஊராருக்கு தெரியாது, அக்கம் பக்கத்தில் தெரியாது. அவளை கேட்டால் அவள் படிக்க போயிருக்கிறா, வெளியில் அப்படி சொல்லி வச்சுருக்குறோம்மா, கரண்ட்டு ட்ரீட்மெண்ட் கூட ஹாஸ்பிட்டலில் சேர்த்து கொடுத்துட்டோம், எங்களுக்கு செலவழிக்க பணம் கிடையாது, ஆனால் கடன் வாங்கி எங்கள் நகையெல்லாம் அடவு வச்சோம்மா. அந்த தாயார் சொல்கிற காரியம், எங்கள் நகையெல்லாம் அடவு வச்சு
கரண்ட் ட்ரீட்மெண்ட் வச்சது நிமித்தமாக இன்னும் அவள் சரீரம் ரொம்ப அது பாதிக்கப்பட்டு இப்போ சரியாக கூட சாப்பிட மாட்டான். முந்தி ரொம்ப 6 மணி நேரத்தில் ரொம்ப சாப்பிடுவாள். இப்போ அவள் சரியாக கூட சாப்பிட மாட்டாமா அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த அருமையான தாயாட்ட கர்த்தர் இதைத்தான் நினைப்பட்டு சொன்னாங்க. பெருமாடுள்ள சரி வைத்திரால் கைவிடப்பட்டவங்க வைத்திருந்த பணமெல்லாம் செலவழிந்துட்டு கர்த்தர் எனக்கு அப்போ இந்த வேதாமத்தில் கர்த்தர் செய்த அற்புதத்தை தான் கர்த்தர் சொன்னாங்க. உடனே நான் சரி நீங்கள் பாருங்க, ஆண்டோடைய வல்லமையை நம்பினாங்க. அந்த தாயார் விடுதலை பெற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு ஒன்றே ஒன்று நம்ம எல்லாரும் செபிக்க போகிறோம். நீங்கள் ஆண்டவருக்கு வல்லமை உண்டு. முதல்ல உங்களுக்குள்ள விசுவாசம் வேணும். நீங்கள் தாயும் சகோதரியுமா வந்திருக்கிறீங்க. நம்ம எல்லாருமா எழுந்து செபிக்க போகிறோம். உங்களுக்குள்ள ஆண்டவருக்கு வல்லமை உண்டு என்று நம்புங்க. ஆண்டவரால் மாத்திரம்தான் அவள் விடுதலை கொடுக்க முடியும். அவளுடைய வல்லமை கடந்து வந்துட்டா அவளுக்கு தெளிவு வந்துடும். அவளுக்கு ஒரு மன அழுத்தத்தில் இந்த விடுதலை வந்துடும். இந்த குறைகளெல்லாம் கர்த்தர் மாற்றிடுவாங்க. ஒரு தெளிவை கர்த்தர் கொடுத்துருவாங்க. ஆண்டவருடைய சமத்தில் கர்த்தர் விடுதலையை கொடுத்துருவாங்கன்னு சொல்லி நம்புங்க. ஆண்டவருடைய வல்லமையை மாத்திரம் நம்புங்கன்னு சொல்லி அவங்களுக்கு முதல்ல என்னோடு கூட ஒருமனப்பட்டு செபிக்கும்படியாய் அந்த தாயாருக்கும் அழைத்து வந்த சகோதரிக்கும் ஆலோசனை கொடுத்தேன். இந்த பொண்ணு அப்படியே தலை குனிஞ்சு ஒன்றுமே நம்ம சரீரத்தில் ஒன்றுமே இல்லை, ஒரு அசைவு இல்லாமல் அந்த நாற்காலில் உட்காந்துருந்தா. நாங்கள் 3 பேருமா செபிக்க ஆரம்பித்தோம். அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், ஒருமனப்படுங்க. ஆண்டவர் வல்லமை இறங்கும் பொழுது அவள் விடுதலை அடைவான்னு ஒருமனப்பட்டு எதிர்பார்ப்போடு இருங்க. அழைத்து வந்த வண்ணமாய் அல்ல, அவளே எழும்புவா, நடப்பா, ஒரு தெளிவை கர்த்தர் கொடுப்பாட்ட ஒரு எதிர்பார்ப்போடு இருங்கன்னு அவங்களுக்கு சொல்லி நாங்கள் எல்லாருமா இணைந்து செபிக்க ஆரம்பித்தோம். அப்போ கர்த்தருடைய வல்லமையில நாமத்தால் செபிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவர் எங்கள் வல்லமை உண்டு ஆண்டவர். ஆண்டவர் லேகியோனுக்கு விடுதலை கொடுத்தீங்களா ஆண்டவரே, பிசாசு பிடியில் மக்களுக்கு விடுதலை கொடுத்தீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்து நன்மை செய்யும்படியா பிசாசில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை ஆக்கும்படியா வந்த தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. ஆண்டவர் உங்கள் வல்லமையினால் மாத்திரம்தான் அந்த மகள் குணமடைய முடியும், விடுதலை ஆக்கப்பட முடியும் என்று ஆண்டவருடைய வல்லமை இறங்கும்படியா ஆண்டவருடைய வல்லமையை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிடம் செபிக்க ஆரம்பித்தோம். ஆண்டோடைய சமூகத்தில் அந்நிய பாஷையில் ஆண்டோடைய அபிஷேகத்தால் நிரம்பி ஆண்டோடைய சமூகத்துக்குள்ள எங்களோட அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பி ஆண்டோட வல்லமையான நாமத்தை சொல்லி செபிக்க ஆரம்பித்தோம். ஒரு 15-20 நிமிடம் கர்த்தர் எங்களை அப்படியா அக்கினியாய் நிரப்பினா. ஏன்னா அந்த தாயார் நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட தாயார், எனக்கு முன்பே தெரியும். புளித்து போகும்போது பார்த்துருக்குறேன். அந்த தாயாரும் அவங்க கூட அந்த சகோதரியும் கர்த்தருடைய சமூகத்தில் ஆவியாண்ட பலத்தினால ஜெபிக்க ஆரம்பிட்டோம். கர்த்தருடைய ஆவியான வல்லமையாக இறங்கி வந்து வல்லமையான ஒரு ஜெபா ஏறெடுக்கப்படியாக எங்களை வல்லமையான கர்த்தர் முதலாவது எங்களை அவருடைய வல்லமைகளாக ஒப்பு கொடுத்தேன். என்னையை ஒப்பு கொடுத்தேன். உங்கள் வல்லமையில என்னை நிரப்புங்க. ஆனால் உங்கள் வல்லமையிலிருந்து வெளிப்படும்படி என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன். உங்கள் வல்லமை நான் நிரப்புங்கன்னு சொல்லி ஆண்டோடைய வல்லமைகளை என்னை ஒப்பு கொடுத்தேன். என்னிருந்து உங்கள் வல்லமை வெளிப்படுத்த ஆண்டவரை உபயோகப்படுத்துங்கன்னு செபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு 20 நிமிஷங்கள் ஜெபித்த பிற்பாடு பாருங்க, அந்த சகோதரி என்ன தெரியல, ஏதோ ஒரு சத்தம் மாத்திரம் தான் கேட்டுது, வேற ஒன்றுமே இல்லை. திரும்பவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க அந்த கண்ணை திறக்கவே இல்லை. ஆண்டுடைய வல்லமையினால் அபிஷேகத்தை நிரம்பி செபிக்க பாருங்க, அந்த சகோதரி ஆமேன் ஆமேன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். அந்த ஆமேன்னு சொல்கிற சகோதரி ஸ்தோத்திரம், 2வது ஸ்தோத்திரம், அதுக்கப்புறம் ஸ்தோத்திர இயேசுவே சத்தம் போட ஆரம்பித்தான். முதல்ல ஜெபத்தில் ஆமேன்னு சொன்னாங்க அந்த சகோதரி. சத்தம் தான் கேட்டுச்சு, கண்ணை திறந்து பார்க்கல. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஸ்தோத்திரம், அதுக்கப்புறம் ஸ்தோத்திரிக்கிறேன் இயேசுவே ஸ்தோத்திரம். நாங்கள் நல்லா சேர்ந்து இன்னும் ஜெபிக்க ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட ஜெபம் ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே அந்த ஜெபத்தை கர்த்தர் வல்லமுள்ள ஜெபமாய் செய்யும்படியாக கர்த்தருடைய வல்லமை என்னை நிரப்பினது. ஜெபித்து முடித்த பிற்பாடு பார்த்தா அந்த பொண்ணு கரங்களை தட்டி ஸ்தோத்திர இயேசுவே நல்லா ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஆண்டோடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து ஜெபத்தை முடித்த உடனே பார்த்தா அந்த அருமையான மகளுடைய முகத்தோட பிரகாசம், ஒரு தெளிவு. உடனே வந்து என் கையை பிடிச்சிட்டேன். ஆண்டி இப்போ நான் நல்லா ஆயிட்டேன். அவன் சொன்ன ஒரு காரியம், நான் நல்லா ஆயிட்டேன், நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுத்துட்டாங்க. ஏசப்பா இறங்கி வந்தாங்க. அவன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? ஏசப்பா என் மேலே இறங்கி வந்தாங்க. ஏசப்பா அவன் வல்லமையை என் மேலே போட்டுட்டாங்க. நான் விடுதலை ஆயிட்டேன், நான் நல்லா ஆயிட்டேன். இந்த காரியத்தை சொல்லி மகிழ்ந்து துதித்தான். அவங்க அம்மா அழுதாங்க, ஆனந்த கண்ணி. கூட வந்த சகோதரி ஏங்கி அழுதான் அந்த சந்தோஷத்தினால். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? ஆண்டவரை நம்புகிறவர்களை கர்த்தர் என்னாலும் சந்தோஷித்து கம்பீரித்து மகிழும்படியாக செய்வார். கர்த்தர் அந்த குடும்பத்தில் அவருடைய வல்லமையை நம்பினதுனால ஆண்டவர் அந்த சந்தோஷத்தை கொடுத்தாங்க, விடுதலையை கொடுத்தாங்க, கம்பீரித்து மகிழும்படியாக கிருபையை கொடுத்து
நல்ல பரிமாண சுகத்தை கற்று இந்த நாளில் பழையபடி கல்லூரி படிப்பை தொடர்ந்து படிக்க அந்த மகளை கத்த இந்த நாளில் ஆண்டோடைய நாம மகிமைக்காய் திருமணத்துக்கு கத்தர் ஆயத்தப்படுத்தி நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை கத்தர் கொடுத்த இந்த நாளில் அந்த மகளை கத்தர் ஆசீர்வதித்தார். யாருக்குமே இந்த காரியம் தெரியாது. எனக்கு அவங்க தாயாருக்கு அவங்க சகோதரிக்கு மட்டும்தான். ஆண்டவர் அப்படியா அந்த அருமையான மகளை கத்தர் சாட்சி. ஏன் தெரியுமா? சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கம்பீரித்து மகள் மேற்கிறவே கதை. என்ன ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை நம்பி ஆண்டோடைய வல்லமை நம்பினது நிமித்தமாய் கத்தர் கொடுத்த சந்தோஷம். இன்னைக்கு அந்த சந்தோஷத்தை கத்தர் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டோடைய சமுதிர நம்பிக்கையோடு நம்ம எல்லாரும் செபிக்க போகிறோம். செபிப்போம். சோதரிக்கிற ராஜா, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். சோதரிக்கிறோம் ஐயா. இந்த நாள் உங்கள் வார்த்தையின்படி ஆண்டவரே, ஆண்டவர் ஒவ்வொரு துக்கமும் பலவீனமும் ஆண்டவரே தகப்பனை கத்தாவே வருத்தங்களும் மாறுபடியாய் வேதனைகளும் மாறுபடியாய் கத்தோடைய வல்லமை இறங்கி வருவதாக. உங்கள் வார்த்தையின்படி கத்தாவே நம்புகிறவர்கள் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரித்து மகிழ்வார்கள். இந்த வார்த்தையின் அபிஷேகம் இறங்குவதாக. ஒவ்வொருவரையும் கத்தவங்க வல்லமையெல்லாம் நிரப்பிடுங்க ராஜா. ஆண்டவருக்கு வல்லமை தொடட்டும் ஐயா. இப்பொழுதும் கத்தோடைய வல்லமை ஒவ்வொரு மீது இறங்கி வருவதாக. துக்கம் மாறும்படியாய் வேதனை மாறும்படியாய் கத்தோடைய வல்லமைகளை நிரப்புவதாக. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி ராஜா. பெரும்பாலுடைய ஸ்திரீக்கு விடுதலை கொடுத்த கத்தோடைய வல்லமை இறங்குவதாக. ஏமா லார்ட், உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. நாங்கள் ஆராதிக்கிற கத்தர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கு தேவனாய் கத்தோடைய வல்லமை கடந்து செல்வதாக. விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். சுகபலன் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். கத்தாவை இன்னைக்கு மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் என்னோடு கூட இணைந்து செபிக்கிறவர்கள் உங்க வல்லமையை நம்பி ஆண்டவரே வல்லமையான நாமத்தால் செபிக்க ஆவியான கிருபை பாராட்டுங்க. இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்குறபடியால் நன்றி. கர்த்தருடைய வல்லமை ஒரு பலப்படுத்துறபடியால் நன்றி. கர்த்தருடைய வல்லமையான நாமத்தால் விடுதலை உண்டாகிறபடியால் நன்றி. கர்த்தருடைய வல்லமையான நாமத்தால் சுகம் உண்டாகிறபடியால் நன்றி ஆண்டவரே. என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மீதும் கர்த்தர் தம்முடைய வல்லமையை அனுப்புகிற கிருபைக்காய் நன்றி ராஜா. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தயவுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கர்த்தர் கொடுத்து கனப்படுத்துகிறபடியால் நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம். நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான ஆண்டவருடைய வல்லமையை தொடர்ந்து நம்புங்க. ஆண்டவருடைய வல்லமையை நம்பும் பொழுது கர்த்தர் உங்களை சந்தோஷம் நிரப்புவாங்க. மகிழ்ச்சியால் கம்பீரித்து மகிழ்ச்சியான கிருபையை கர்த்தர் கொடுப்பாங்க. ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.